டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம், ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சென்டென்சஸ் எழுதலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஐ ஈட் எ மேங்கோ. நான் ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறேன். இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறேன்றதுக்கு என்ன சொல்லணும்? ஐ ஈட் எ மேங்கோ. இந்த வெர்பு ஈட் வந்து அவன் அவள்னு வரப்போ ஈட்ஸ் ஆயிடும். ஹீ ஈட்ஸ் எ மேங்கோ. அவன் ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறான். இப்போ சாப்பிட்றான். ஷீ ஈட்ஸ் எ மேங்கோ. அவள் ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறாள். சீதா ஈட்ஸ் எ மேங்கோ. ராமா ஈட்ஸ் எ மேங்கோ. இது எல்லாம் இப்போ நடக்கிறது, நடந்துக்கிட்டே இருக்கு. கையில் ஒரு மாம்பழம் இருக்கு, சாப்பிட்றாங்க. அது அப்படியே இங்கே தேனா அவர்கள் ப்ளூரல் ஆயிடுது. இந்த ப்ளூரல்னு வரப்போ இந்த ஈட்ஸ்ன்ற வெர்பு ஈட் ஆயிடும். தே ஈட் எ மேங்கோ ஈச். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறார்கள். இப்ப சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. யூ ஈட் எ மேங்கோ. நீ ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறாய். யூவுக்கு நீயும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். நீங்கள் ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறீர்கள், அதுவும் சொல்லலாம். வி ஈட் எ மேங்கோ ஈச். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறோம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் பூரா இப்போ பேசுகிற நேரத்தில் கையில் ஒரு பழம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றது, அதான் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே பாருங்க, பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னா கடந்த காலத்தில் நீ என்ன செய்தியோ அது. நம்ம இந்த மாம்பழம் சாப்பிட்றத வச்சுக்கிட்டே பாஸ்ட் டென்ஸில் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, இந்த ஈட்ன்றதுக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து ஏட். ஈட், ஏட், ஈட்டன். இந்த பாஸ்ட் டென்ஸ் வந்து என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் ஐ, ஹி, ஷி, தே, யூ, வி என்னவா இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸ் ஏட்டு தான். அதுக்கு வேற மாற்றமே கிடையாது. இது வந்து எந்த நேரத்திலையும் மாறாது. இதே ஏட்டு தான் எல்லாத்துக்கும். இங்க வந்து ஈட்டுன்றது ஈட்ஸ் ஆச்சுங்க, அந்த மாதிரி கிடையாது. ஏட் இஸ் த சேம், பாஸ்ட் டென்ஸ் இஸ் த சேம் ஃபார் ஆல் தி சப்ஜெக்ட். ஐ ஏட் எ மேங்கோ. நான் ஒரு மாம்பழம் சாப்பிட்டேன். இங்க வேணும்னா எஸ்டர்டேன்னு கூட சேர்த்துக்கோ. இப்ப சாப்பிடல, காலையில சாப்பிட்டேன், இல்லாட்டி நேற்று சாப்பிட்டேன், கடந்த காலத்தை சொல்லி சாப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா ஏட்டு வரும். ஐ ஏட் எ மேங்கோ. நான் ஒரு மாம்பழம் சாப்பிட்டேன். ஹீ ஏட் எ மேங்கோ. அவன் ஒரு மாம்பழம் சாப்பிட்டான். ஷீ ஏட் எ மேங்கோ. அவள் ஒரு மாம்பழம் சாப்பிட்டாள். சீதா ஏட் எ மேங்கோ. சீதா ஒரு மாம்பழம் சாப்பிட்டாள். தே ஏட் எ மேங்கோ ஈச். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டார்கள். யூ ஏட் எ மேங்கோ. நீ ஒரு மாம்பழம் சாப்பிட்டாய். வி ஏட் எ மேங்கோ ஈச். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டோம். அது வந்து நீ மத்தியானத்தில் பேசினா காலையில் சாப்பிட்டதை சொல்லலாம், அல்லது நேற்று சாப்பிட்டதை கூட சொல்லலாம். அது வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்துடும். எதிர்காலத்துக்கு ஃபியூச்சர் டென்ஸ்னா எதிர்காலம். நிகழ்காலத்தில் என்ன சொன்ன? சாப்பிடுகிறேன். கடந்த காலத்தில் என்ன சாப்பிட்டேன். எதிர்காலத்தில் அதே சாப்பிடுவேன். இங்கே ஒரு மாம்பழம் சாப்பிட்றதை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதை சம்பந்தமா எதிர்காலத்தில் எப்படி சொல்லணும்? ஐ வில் ஈட் எ மேங்கோ. நான் ஒரு மாம்பழம் சாப்பிடுவேன். ஹீ வில் ஈட் எ மேங்கோ. அவன் ஒரு மாம்பழம் சாப்பிடுவான். ஷீ வில் ஈட் எ மேங்கோ. அவள் ஒரு மாம்பழம் சாப்பிடுவாள். சீதா வில் ஈட் எ மேங்கோ. சீதா ஒரு மாம்பழம் சாப்பிடுவாள். தே வில் ஈட் எ மேங்கோ ஈச். அவர்கள் ஒரு ஆளுக்கு ஒரு மாம்பழம் சாப்பிடுவார்கள் நாளைக்கு. யூ வில் ஈட் எ மேங்கோ. நீ ஒரு மாம்பழம் சாப்பிடுவாய். வி வில் ஈட் எ மேங்கோ ஈச். நாங்கள் ஒரு மாம்பழம் சாப்பிடுவோம், நாளைக்கு சாப்பிடுவோம். இப்போ
ஈட்ன்ற ஒரு verb வச்சு தான் நம்ம இந்த மொத்த டென்ஸே இப்போ பார்த்தோம். ஈட்டுக்கு பதிலாக வேற எந்த verb வந்தாலும் ப்ரொசீஜர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரைட் எ லெட்டர்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. ஐ ரைட் எ லெட்டர் ப்ரெசன்ட் டென்ஸ். அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து ஐ ரோட் எ லெட்டர். அதுக்கு ஃபியூச்சர் டென்ஸ் வந்து ஐ வில் ரைட் எ லெட்டர். இதே மாதிரி தான் எப்படி வர்பு மாறும்ன்றது டென்ஸுக்கு டென்ஸு எந்த வர்பு தான் மாறும், ஆனால் ப்ரொசீஜர் இஸ் த சேம். ஐ ரைட் எ லெட்டர், ஐ ரோட் எ லெட்டர், ஐ வில் ரைட் எ லெட்டர். ஐ ரெட் எ புக். அந்த ரீடுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஸ்பெல்லிங் அப்படி தான் இருக்கும். அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும். ஐ ரீட் எ புக். நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன். நான் ஒரு புத்தகம் படித்தேன் அப்படின்றதுக்கு ஐ ரெட் எ புக். ஸ்பெல்லிங் ஆர்இஏடி தான், ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது மட்டும் ரெட்னு சொல்லணும் பாஸ்ட் டென்ஸுக்கு. அதுவே ஃபியூச்சர் டென்ஸுக்கு ஐ வில் ரீட் எ புக். திஸ் இஸ் அபவுட் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், future tense.